ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனாக இந்த பதிவு, அதாவது ஜனவரி 12 முதல் ஜனவரி 19 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ மகர லக்னத்துக்கு முதல் நாளான ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் சந்திரன் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் போகிறார். 6ஆம் வீட்டில் சந்திரன். செவ்வாய், மிருகஸ்ரீஷத்திற்கு அதிபதி செவ்வாய். அவர் 7ல் இருந்தாலும் கூட சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சனி 2ல் இருக்கிறதுனால இன்றைக்கி தொழில் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறது, பண வரவு, ஏதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வர்றது, குடும்பத்தில் ஏதாவது உறவினர்கள் வர்றது, வீடு சம்மந்தப்பட்ட நன்மைகள், வீடு டெக்கரேஷன் பண்ணுறது அல்லது வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, இது மாதிரியான ஆதாயங்களெல்லாம் நல்லது நடக்கும். மெயினாக சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் உற்பத்தி தொழிலில் இருக்கவங்களுக்கும் பாசிட்டிவான நல்ல அமைப்புகள் இருக்குது. நண்பர்கள் 11:26 மேலே ராகு நட்சத்திரம். இப்போ ராகு நமக்கு 3ல் இருக்கார். 3ல் இருக்கிற ராகு கம்யூனிகேஷன் சார்ந்து ஐடி லைனில் இருக்கவங்க மற்றும் நம்மளுடைய ஒரு இப்போ டிசைனிங் பண்ணுறவங்க, கலை சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, கமிஷன் வகையில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு எஃபர்ட்டை போட்டால் அதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், அதுக்கு உண்டான பெனிஃபிட்டை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த நாள் நல்ல நாளாக அமையும், ஆதாயம் மிக்க நாள். இந்த திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் ஜனவரி 13 திங்கட்கிழமை காலையில் 10:37 முடியுது. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், அதுவும் மிதுன ராசியில் தான் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. குரு நமக்கு 5ஆம் இடத்துல வக்ரகதியில் ரோகிணி நட்சத்திரம், அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் நலம், ஒரு கலைகள், சந்தோஷம், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறது அல்லது நம்ம ஒரு கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், உயிர் பற்றான வேலைகள் பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். உறவின் வகையில் மகிழ்ச்சி கொடுக்கும். பிரியமானவர்களோட பழக்கம், அதில் ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது. சில பேருக்கு கோயிலில் போகிறது, இறையருள் வாங்கிறது, இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அனுகிரகம் வாங்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம், அதாவது கடகராசிக்கு சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சனியினுடைய பலாபலன்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது கலைப்பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கும் மகிழ்ச்சியான நாள் தான். இன்றைக்கி பொங்கல் நாள், சூரியன் நம்ம லக்னத்துக்குள்ளே நுழையிற நாள். அதனால் மகர சூரியன் அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட்டிருக்கேன். அந்த விஷயத்தை எல்லோரும் பார்த்துக்கோங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்ட்டு அந்த 30 நாளுக்குன்னு சூரியன் நமக்கு எப்படி நட்சத்திர ரீதியாக பலன் தராருங்கிறது அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பூச நட்சத்திரத்தினுடைய பலன் இன்றைக்கி நல்லா இருக்குது. மறுநாள் ஜனவரி 15 புதன்கிழமை காலையில் 10:27 வரைக்கும் இந்த பூசம் இருந்து அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குது. இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஏதாவது ஒரு செலவு, சுப செலவுகள்னு வச்சுக்கலாம். ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறோம், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றோம், இந்த மாதிரி செலவுகள் நடக்கும். கோயிலுக்கு போகிறதும் நடக்கும். அதன் மூலமாக நமக்கு சில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சில பேருக்கு நிறைய நாள் கிடைக்காமல் இருக்கிற பணம் கூட, கொடுத்த பணத்தை கூட திருப்பி வாங்கிறதுக்கு கரெக்டான நாளாக இருக்கும். ஜனவரி 16 வியாழக்கிழமை நண்பகல் 11:16 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் சந்திரன். அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரம், அதாவது கேதுனுடைய நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு மாறிடுறார் சந்திரன். அப்போ தான் 8க்கு போகிறார். ஸோ 8ஆம் வீட்டில் சந்திரன் போகும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அட்டம சந்திரன் ஆகாது, மதிகட்டு போகும். அதாவது ஞாபக மறதி, உடல் அசதி, உபாதைகள் இதெல்லாம் கொடுக்கும். அதுவும் கேது நட்சத்திரத்தில் போகுது. அப்போ ஏதாவது ஒன்று பேச போக அதில் கலகம், குழப்பம், நம்ம ஒன்று பேச இன்னொன்று அர்த்தமாயிரும். ஹெல்த் வைஸு சாப்பாடு சாப்பிட்றதுல ஏதாவது ஒவ்வாமை, அலர்ஜி பண்ணுறது, ஒரு
அல்சர் ஃபார்ம் ஆகிறது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடல் சம்மந்தப்பட்டதில். பட் இந்த கேது நட்சத்திரம் நமக்கு சூரியனை போல் செயல்படுது, சனியை போல் செயல்படுது. அதனால் இன்றைக்கி ஏதாவது நம்ம எக்கனாமிக்கல் திங்கிங்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் நமக்கு நம்மளுடைய லக்னத்திலேயே இருக்கிறதுனால அந்த கேதுவனுடைய பலாபலன் நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும். ஒரு தொலைநோக்கு திட்டம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு வழிவகுக்கும். எக்கனாமிக்கல்னால் இப்போ நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் யோசிக்கிறதுக்கு நல்லா பவர் கொடுக்கும். ஜனவரி 17, 2025 வெள்ளிக்கிழமை, அது நண்பகல் 12:44 பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 2ஆம் வீட்டில் சனி கூட சேர்க்கை பெறுறார் குருவனுடைய நட்சத்திரத்தில். இன்றைக்கி சனி சுக்கிரன் சேர்க்கை பலன் கொடுக்கும். அப்போ 2ஆம் இடத்துல ஒரு நகை வாங்கிறது, ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது, அல்லது வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி வாங்கிறது, வீட்டுக்கு டெக்கரேஷன் பொருள்கள் வாங்கிறது, இது மாதிரி பொருள்கள் சேர்க்கை பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அது குருவை போல் பலன் கொடுப்பதனால இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, உறவின் வகையிலையும், திருமண காரியங்களுக்கும், சுப காரியங்களுக்கும், கோயிலுக்கு போகிறது போன்ற சுப காரியங்களுக்கும் கூட வளர்ச்சியை கொடுக்கும். கலைப்பொருட்கள் வாங்குவதற்கான நாள். ஜனவரி 18 சனிக்கிழமை மதியம் 2:50 உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்மராசியில் இருக்குது. இரவு 9:27 கன்னி ராசிக்கு, அதே உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறுறார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனை போல் பலன் கொடுத்தாலும் சூரியன் நம்ம லக்னத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் இனம் புரியாத ஒரு தடைகள், நம்ம நினைக்கிறதுக்கு காரியங்கள் நடக்கலையான தடைகள், சில ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இருக்கும். முன்கோபம் வரும். கொஞ்சம் அதிகாரத்துவமாக நம்ம பேச தொடங்குவோம். அதனால் நமக்கு அது என்னென்னா, ஒரு வேலை சீக்கிரம் நடக்கலை அல்லது தாமதமாகுது, நமக்கு ஒரு மாதிரி பெரிய ஒரு மோட்டிவேஷனெல்லாம் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நிறைவேறலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் தோன்றி மறையும். ஒன்றும் அதனால் பாதிப்பு இல்லை. அந்த நினைவு அலைகள் அந்த மாதிரி நம்மளை இயக்கும். ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:29 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த நாட்களில் நமக்கு சூரியனுடைய பலம் இருக்கிறதுனால, மகரத்தில் சூரியன் அப்படிங்கிறது தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒரு இன்வால்மெண்ட்டு, ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இயல்பாகவே ஒரு நல்ல பவரை கொடுக்கும். பட் 8ஆம் அதிபதி இல்லையா நமக்கு, அதனால் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5:29 மேலே சந்திரனுடைய நட்சத்திரம் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சந்திரனாகவே வேலை பார்க்குறார். அது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லது, நம்ம யாரையாவது சந்திக்கிறது, ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.